talk about poultry farming. Poultry farming is a process of raising birds from some profits. Chicken, duck, goose, turkey are raised from poultry farming. These birds are raised for meat and eggs. In poultry farming, birds need protection from snakes, dogs, cats, etc. In poultry farming, two types of chickens are raised, layer and broiler. Poultry farming employs a great population in the world. நான் உங்களுக்கு தெளிவாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச பெட் அனிமல் கோழி தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு கோழினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமா, பாட்டி, தாத்தா, ஆச்சி, அம்மாச்சி எல்லாரும் கோழி வளர்த்தாங்க. அதனால தான் கோழி பண்ணை அமைக்கணும்னு எனக்கும் ஆசை வந்ததுனால நான் இப்போ கோழி பண்ணை அமைச்சு கோழி பண்ணையோட அதிபதியே இருக்கேன். கோழி வளர்ப்புல வந்து கூண்டு இல்லாத முறை இருக்கு. கூண்டு முறையில வந்து முட்டையிடுற கோழிகள் வச்சிருப்பாங்க. கூண்டு இல்லாத முறையில வந்து இறைச்சிக்காக யூஸ் பண்ற கோழிகள் வச்சிருப்பாங்க. கூண்டு இல்லாத முறை வந்து அதை ஒரு அறையில போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு சாப்பாடு, தண்ணி, அது எல்லாமே அதுக்கு தனியா வச்சிருப்பாங்க. அதோட தரம் வந்து மரத்தூளும் வேர்க்கடலையோட தோலும் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு செலவு கம்மி தான். கூண்டு முறையில வந்து அதை ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த கூண்டை வந்து ஒண்ணுக்கு மேல ஒன்னு அடுக்கி வச்சிருப்பாங்க. அதை வந்து 18 to 20 weeks அதை வந்து ஒரு கூண்டுல போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அது முட்டையிடுறதுக்காக வைப்பாங்க. அதை வந்து 52 weeks வரையும் கூண்டுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா அது வெளியில 52 weeks வரையும் முட்டையிடுறதுக்காக வைப்பாங்க. அதுக்கப்புறமா வெளியில விட்டுடுவாங்க. கோழி வந்து ஒரு வருஷத்துக்கு 250 முட்டைகள் இடும். காமனாவே கோழிக்கு உடம்பு சரியில்லைன்னா உட்காந்துட்டே இருக்கும், அரைக்கண்ணிலே இருக்கும், நகராது அப்படியே இருக்குன்றதுனால அதை தனியா எடுத்து வச்சிருவாங்க. நம்ம இந்தியா வந்து கோழி வளர்ப்புல 5வது இடத்துல இருக்கு. கோழி வந்து ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் கோழி வளர்ப்புல முதலாவது இடத்துல இருக்கு. கோயம்புத்தூர்ல சுகுணா ஃபுட்ஸ்ன்ற இடத்துல தான் மிகப்பெரிய கோழி பண்ணை வச்சிருக்காங்க. உங்களுக்கும் கோழி பண்ணை அமைக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா என்கிட்ட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் 9551644404. தேங்க்யூ. Don't you feel it's an expert talk? Kandipa 1 or 2 points you must have learned from the expert, right? Okay, all these slides have been prepared by them. This was the training that we give in Learning Academy. In the poultry farming party, they need to take notes and we correct it. As teachers, we help them to correct it. அதுக்கப்புறம் அவங்க ஒரு presentation ஏற்கனவே எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம்ல பண்ணியிருக்காங்க. The picture we had Shifra wearing a saree was taken in that program. Okay, so அவங்க ரியலா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி ஒரு பவுல்ட்ரி ஃபார்மிங்ல வேலை செய்வாங்கன்றத எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் the PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கும் அவங்களுக்கு போச்சு. And then all these slides have been prepared by the students themselves. Corrections பண்ணோம், spelling mistakes இருந்தது, சில errors இருந்தது, அது மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணோம். கொஞ்சம் ஸ்பான்டேனியஸா இருந்ததுன்னு ஃபீல் பண்றீங்களா இல்ல மெமரைஸ்டா இருந்ததா? It was spontaneous. Yes. Can we give a round of applause for Shikra?